வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? வணக்கம். கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தோட என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ மீன் டைம் நான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்களா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதில், ஸோ தட் இதில் இருக்கிற பெனிஃபிட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஐடியாவே அதுதான், நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணணும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து மேலே வரணும், இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த டார்கெட்டை நோக்கி நம்மளாம் ஓடிக்கிட்டு இருப்போம். இயல்பாக இதான் விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கு டார்கெட் வந்து மாறும். அவங்கவுங்களுக்கு இன்கம் வித்தியாசப்படும், கமிட்மெண்ட் வித்தியாசப்படும். அப்படின்ற பொழுது ஒரு டார்கெட் வந்து நீங்கள் செட் பண்ணிப்பீங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கோ இல்லைனா 15 இயர்ஸ்க்கோ ஏதோ ஒரு டார்கெட் நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியை ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன விதமான பிரச்சனைலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் நம்ம எல்லாம் பார்க்கணுமானா நம்ம எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, புரியுதுங்களா? ஒரு 40 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம், 50 ஸ்டாக் வச்சுருக்கோம்னா அந்த கம்பெனிஸோடைய பேசிக் ஃபினான்ஷியல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், இல்லை உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணுமானா எஸ், ஒவ்வொரு வருஷமும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். குவார்டர் ஆன் குவார்டர் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? வருஷத்துக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் ஆக்சுவலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஸ்டில் நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இல்லை அப்படின்னே வச்சுப்போம். ஸ்டில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், நீங்கள் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் இந்த ஸ்டாக் வந்து என்றைக்காவது ஒரு ஆபத்து நோக்கி நகரும் பொழுது நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். டாடா ஸ்டீல்னு வச்சுங்க, டாடா ஸ்டீலோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு பிடிஎஃப் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட யூசேஜுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் லோன் ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸ்டாண்டர்ட் லோன் பார்க்கக்கூடாது, கன்சாலிடேட்டட் பாருங்கள். அப்போ தான் அந்த கம்பெனியோடைய மொத்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து பார்க்க முடியும். பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒரு ஸ்டாக் கையில் நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது. இந்த 10,000 ரூபா கொண்டு போய் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் உங்களுக்கு 5 மணி நேரம் டைம் இருக்குது. உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸ் வேலை இருக்குது, எல்லாமே இருக்கும் இல்லையா? பிஸ்னஸ் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியுமானா கண்டிப்பாக கஷ்டம் தான். அல்ல இதெல்லாம் பார்க்காம ஒரு வேலை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் எடுத்தீங்கன்னா அதுவுமே ரிஸ்க் தான். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5,000 10,000 ஏதோ ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நாம இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் டாப் அப் எது நல்லா இருக்குது, எது பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, எது ஒஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் இப்போ ரொம்ப அண்டர் வேல்யூவில் இருக்க ஸ்டாக்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம டாப் அப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஃபண்டோட க்ரோத் வந்து வேகமாக இருக்கும். மற்ற நார்மலாக பண்ணுறவங்கள விட உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் அதை சொல்லணும்ல. அது சொன்னால் தானே அப்போ அது அண்டர் வேல்யூ, இது ஈக்குவல் வேல்யூ, இது ஓவர் வேல்யூன்னு யாராவது சொல்லணும். இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ப்ராப்ளம் இருக்குன்னு யாராவது சொல்லணும். அப்போ டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கம்யூனிட்டியில் எங்களுக்கு இதுதான் வேலை, நாங்கள் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வீக்லி அப்டேஷன் நடக்கும். ஸோ வாரம் பூரா வேலை செய்வோம். வீக்லி வெள்ளிக்கிழமை எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரியான அப்டேட்லாம் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்னென்ன சிக்னல்ஸ்லாம் கிடைக்கும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை நம்ம வச்சுக்கணும், நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும் அப்படின்னா நாங்கள் பீங் அஸ் கம்யூனிட்டி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம்னா, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஃபினான்ஷியல்ஸ் மட்டும் பார்க்க மாட்டோம். அதோட கூட நாங்கள் என்னென்னலாம் பார்ப்போம்னா, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், ரெப்யூட்டேஷன் பார்ப்போம், அந்த கம்பெனிக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரெப்யூட்டேஷன், மேனேஜ்மெண்ட்டோட டிசிப்ளின் பார்ப்போம். என்னதான் வேகமான க்ரோத் இருந்தால் கூட மேனேஜ்மெண்ட்டில் டிசிப்ளின் இல்லைனா ஒரு நாள் எங்கேயாவது போய் முட்டுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கே சொல்லி தருவோம். கஸ்டமர் ப்ரைட், ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கோம், ஒரு வாட்ச் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம்னா அது வந்து நமக்கு பெருமை தருதா, அந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையுமே முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னா, இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் எ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர். ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் சில விஷயங்களை செய்வார், சில விஷயங்களை செய்ய மாட்டார். என்னென்ன செய்வார், என்னென்ன செய்ய மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டராக மாறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மீன் டைம் உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்கம் வீடியோ வரும். அந்த வீடியோவில் கிளாஸ் 1 நடக்கும். அந்த கிளாஸ் 1ல் உங்களுக்கு ஆக்டிவ் இன்வெஸ்டர், டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், அப்புறமா மைண்ட் செட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவ் இன்வெஸ்டர், மார்க்கெட்டோட பேசிக்ஸ், அடுத்த ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வீடியோவிலே கிளாஸாக வந்துடும். அதை நீங்கள் அட்டன் பண்ணணும். பட் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் பேச முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு டைரெக்டாக நான் சொன்னது ஆன்லைன் கிளாஸு நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணோம். வீக்லி இந்த இண்டக்ஷன் ட்ரைனிங் நடக்கும். அதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ரீஃப்ரெஷ்மெண்ட்னா என்ன, அது எப்படி பண்ணணும், என்ட்ரிங் இன்டு ஸ்டாக், எந்த சமயத்தில் ஒரு ஸ்டாக்குள்ளே என்ட்ரு ஆகணும், என்ன சிக்னலை நம்ம பயன்படுத்தணும், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும், கம்ப்ளீட்டாகவே ஒவ்வொரு கம்பெனிக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம். பி பேலன்சிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணும்.
ஸ்டாக் செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரிங் இன்ட்டு ஸ்டாக்குங்கிறது நீங்கள் எப்பப்பெல்லாம் அந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகணுங்கிறது இல்லையா? அது இல்லாமல் எந்த ஸ்டாக்கெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதையெல்லாம் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பில்டிங்னா என்ன, அது எப்படி பில்டு பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்து பேரலாக அதுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு போர்ட்ஃபோலியோ கன்சல்ட்டிங் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி 3000 5,000 சார்ஜ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த 10 இயருக்கு நீங்கள் ஒரே பேமெண்ட் தான் இங்கே பண்ண போகிறீங்க. ஜென்ரலாக முதல்ல வர எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம்னா அவங்களோட இன்கம்க்கும் அவங்களோட கரண்ட் அவைலபிலிட்டி அசட் வேல்யூக்கும் கம்பேர் பண்ணி ஒரு டார்கெட் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு உங்களோட டிஸ்கஸ் பண்ணி இந்த டார்கெட்டும் அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா 10 வருஷத்துக்கு இந்த கம்யூனிட்டி விட்டு வெளியே போகிறப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட் இது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டோட்டலாக நீங்கள் ஒரு 50 கம்பெனி வச்சுருந்தாலும் சரி 100 கம்பெனி வச்சுருந்தாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா கம்பெனிக்கும் நாங்கள் ஒரு ரேட்டிங் கொடுப்போம். அண்டர் வேல்யூ, ஈக்குவல் வேல்யூ, ஓவர் வேல்யூ, எக்ஸிட் அண்ட் ரிஜெக்ட். இது வேணும் இல்லையா? இதுதான் முக்கியமான ஏரியா. அப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் சரியாக தான் வச்சுருக்குமா இல்லை தப்பு பண்ணியிருக்குமா அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் அனாலிசிஸ் வருஷம் உங்கள் ஸ்டாக் உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கையுமே நான் அனலைஸ் பண்ணுவேன். வருஷம் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு எப்போல்லாம் நான் எக்ஸிட் கொடுக்க சொல்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் அந்த ஸ்டாக்கை எக்ஸிட் கொடுக்கணும். அது ஏன் காரணங்கிறது வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைம் டு டைம் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம், பிஸ்னஸை பார்க்கலாம், ப்ரொமோஷனை பார்க்கலாம், க்ரோத்தை பார்க்கலாம். ஏன்னா யாரோ ஒருத்தங்க நமக்காக வேலை செய்கிறாங்க. மீன் டைம் உங்களுக்கு கிளாஸஸில் நிறைய சொல்லியும் கொடுக்குறோங்கிறதுனால நீங்களும் ஒரு பக்கம் கற்றுப்பீங்க. நான் ஒரு எக்ஸிட் போட்டால் உடனே நாளைக்கு எக்ஸிட் போடணும்னு அவசியம் கிடையாது. அது ஏன் போடுறங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். நான் சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள்லாம் பார்ப்போம்னு. நம்மளுடைய மாஸ்டர் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேட்டகரி சொன்னேன். அண்டர் வேல்யூனா க்ரீனில் இருக்கும், ஈக்குவல் வேல்யூனா ப்ளூவில் இருக்கும். ப்ளூவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம், க்ரீனில் இருக்க ஸ்டாக்கும் கன்சிடர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறது நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஓவர் வேல்யூ இருக்க ஸ்டாக்கெல்லாம் எக்ஸிட் கொடுத்துணுமான்னு நினச்சிக்காதீங்க. ஓவர் வேல்யூ இருக்க ஸ்டாக்கெல்லாம் ஜஸ்ட்டு இப்போதைக்கு அந்த பக்கம் போகாதீங்க, அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட் தான். அப்போ உங்கள் உள்ளே போங்கல, உங்களோட எல்லா ஸ்டாக்கையும் என்டர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கும் ஒரு கலரில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா இது வரும். இல்லைன்னா என்ன வரும்? ரெட் கலரில் மார்க் ஆகிடும் இல்லையா? போர்ட்ஃபோலியோவை நீங்கள் சரியாக தான் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஒரு மார்க் கொடுக்கும். 96% கொடுத்துருக்கு, 100க்கு 96 மார்க் கொடுத்துருக்கு. ப்ளஸ் உங்கள் டார்கெட்லாம் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, மாதம் நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சா இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணும், அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்குது. இப்போ 96% இருக்குல்ல, ஏன் இப்போ 4% கம்மியாக இருக்குது? அந்த 4% ஏன் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் உள்ளே போய் பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ மீன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த செக்டாரில் நீங்கள் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அப்போ நம்ம ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும். எந்த செக்டாரில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எந்த செக்டாரில் அதிகமாக பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டாக்கில் அதிகமாக பண்ணியிருக்கோம், எந்த ஸ்டாக், இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு தானே அவ்வளோ பணம் சொல்ல பண்ணுறாங்களா? உங்களுக்கு டைம் டு டைம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம். எஸ், அடுத்து நீங்கள் என்ன பெட்டராக பண்ணணும், இதில் நிறைய எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிக்கலாம். அடுத்து நீங்கள் இந்த 10 வருஷம் இங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஃபண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 1 லட்ச ரூபாயிலேருந்து அது கோடி ரூபாய் கூட போட்டோம். பட் அது எப்படி போகுது, காலத்துக்கு காலம் வித் டேட் ரெக்கார்டு, சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணி ஒரு சார்ட் கிரியேட் ஆகும். அந்த சார்ட்டை நீங்கள் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு பார்க்கும்போது கடந்து வந்த பாதை நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? நம்ம எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கோங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இப்போ ஸ்டாக்கை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண போகிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாய்க்கு எந்த ஸ்டாக் வாங்கலாம் போட்டு யோசிக்கவே தேவையில்லை. நேராக போங்க, போர்ட்டல் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ பேஜில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் 2%க்கு கீழே இருக்கோ, 2% கீழே இருக்கோ, அதுவும் க்ரீனில் இருக்கோ, அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ரீனில் கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூவும் கூட கன்சிடர் பண்ணலாம். அந்தந்த பர்சன்டேஜ் இருக்கும். போர்ட்ஃபோலியோ பில்டிங், அந்த எரர் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் முக்கியமாக தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? அதோடு கூட உங்களுக்கு நீங்கள் குரூப் அனாலிசிஸ் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரு பேஜ் கொடுத்துருப்பேன், அனாலிசிஸ் பேஜ்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2-3 கம்பெனி உங்களுக்கு த்ரோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 5 கேள்வி கேட்கப்படும். இந்த மாதிரி ஒரு 5 கேள்வி உங்களுக்கு அந்த சார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். எப்படி பார்க்கணும், எப்படி ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் பயன்படுத்தி நீங்கள் இந்த ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் டெவலப் ஆவீங்க. ப்ளஸ் மொத்தமாக இருக்கக்கூடிய 800-900 கம்பெனியும் நம்ம வந்து டேரெக்டாக ஒரே ஆளால் பண்ண முடியாது. அப்போ நம்ம கம்யூனிட்டியில் என்ன பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு 10 கம்பெனி எடுத்து பண்ணும்பொழுது ஓவரால் ரேட்டிங், இப்போ நீங்கள் அமேசான்லாம் ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன இருக்கும், ரேட்டிங் 4, ரேட்டிங் 3, ரேட்டிங் 4.1 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த ரேட்டிங்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிட்டியில் நாம எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொடுக்கும்போது ஓவரால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியும் ஒரு விதமான ரேட்டிங் ஆகும். இப்போ நீங்கள் இப்படி கூட முடிவு பண்ணலாம், நான் ரேட்டிங் 3க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நான் க்ரீனில் கொடுப்பேன்.
நான் க்ரீனில் கொடுத்துட்டேங்கிறதுக்காக மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதில் என்ன ரேட்டிங் நம்ம கம்யூனிட்டி டிசைட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 90 days அந்த ரேட்டிங்கை வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணி அந்தந்த கம்பெனிக்கு ஒரு ஆவரேஜான ரேட்டிங் கொடுப்போம். நீங்கள்லாம் கொடுக்கறது தான். இப்போ ஒரே கம்பெனிக்கு 100 பேர் ரேட்டிங் கொடுத்துருப்பீங்க. அந்த 100 பேரோட ரேட்டிங் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ஆவரேஜ் ரேட்டிங் எங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா செக்யூரிட்டி பர்பஸ் தான். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை அதுக்கு அப்படியே வளர்ந்துட்டே போகும். அப்போது நமக்கு ஒரு பயம் வரும். யார்கிட்ட போய் சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனைக்கு கேள்வி இருக்குன்னு யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்கள் பேரண்ட் கிட்ட சொல்ல முடியுமா, உங்கள் வீட்டில் சொல்ல முடியுமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியுமா? இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வேணால் சொல்லலாம், சந்தேகத்தில் யார்கிட்ட கேட்பீங்க? ஸோ அப்போ கேட்குறதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியும், அதை பதில் சொல்கிறதுக்குன்னு அதே கம்யூனிட்டியும் இங்கே எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்ம லைஃப்பில் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணுறமே தவிர வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ரீசன்லாம் கிடையாது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது அப்படியே நீங்கள் இந்த 10 வருஷத்தில் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவோம்? இப்போ 6000 rupees நான் வாங்குறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? 600 rupees. அப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள். உடனே எங்கிட்ட கேட்காதீங்க, அப்போ வருஷம் கட்டட்டுமா, மாதம் கட்டணுமா? அது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டாஸ்க்குங்கிறது ஒரு 10 year இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 year. யோசிச்சு பாருங்கள், ஒரே ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரே ஒரு கிளாஸ் நான் எங்கேயாவது வந்து எடுத்தால் 5000 ரூபா பே பண்ணுவாங்க. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், சிக்னல்ஸ் த்ரோ பண்ணுறேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10 வருஷம் உங்கள் கூட வரேன்றேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்னும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும். வர உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். வெல்கம் வீடியோ வரும், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இண்டக்ஷனில் மீட் பண்ணுவோமா? நன்றி, வணக்கம்.